துயரின் எல்லை கண்ட ஆஜமிளனை கரை சேர்த்தவனே ஸ்ரீஹரி. சிறுவிரலில் மலை தாங்கி கோப கோபியர் தன்னை காத்தனையே கருணாகரா கோபாலா. முறையிட்ட திரௌபதியின் மானமும் காத்தவனே கிருஷ்ணா ஹரி அச்சுதா அனந்தா. கஜேந்திரனை காத்தனையே ஆதிமூலா. என்னை நீ அபவாதமில்லாமல் முரஹரி காத்திடு ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா. லக்ஷ்மீஷா லக்ஷ்மீஷா லக்ஷ்மீஷா. வெங்கடேஷா பாலாஜி 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 பாலாஜி. சுவாமி சுவாமி என்னாச்சு? பாபாஜி யானை கரும்பு. மகாத்மா பாபாஜி பாபாஜி எழுந்திருங்கள். பாபாஜி எழுந்திருங்கள். பாபாஜி நீங்கள் நிஜமாகவே மகாத்மா சத்திய சந்தர். நான் வேதம் படித்தும் விவேகம் இல்லாமல் இருந்தேன். பக்குவமாகாத இந்த பிராமணனை மன்னித்து விடுங்கள். நிஜமான பக்தர் நீங்கள் தான். இந்த பாவியை மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள். என்ன ஆயிற்று பட்டர் சுவாமிகளே? யானை ஒன்று வந்து கரும்பெல்லாம் தின்று விட்டது சுவாமி. ஆமாம் சுவாமி, நானும் பார்த்தேன் சுவாமி. பிரபு ஸ்ரீனிவாசா, பிரபு பிரபு, இந்த பரிதாபத்துக்குரியவனை காப்பாற்ற யானையாக வந்து அருள் புரிந்தாயா? ஸ்ரீனிவாசா, அதிசயம் நிகழ வைத்து பக்தரை காப்பாற்றும் பரமதயாளன் என்பதை உலகத்துக்கு காட்டினாயா? பாபாஜி, பாலாஜி உங்கள் கண்கண்ட கடவுள். இந்த மூடர்களுக்கு அறிவு கண்களை திறந்த நீங்கள் தான் எங்கள் கண்கண்ட கடவுள். தயை புரியுங்கள் பாபாஜி. பாபாஜி தயை புரியுங்கள் பாபாஜி. வாருங்கள் பாபாஜி, வாருங்கள். இன்றிலிருந்து இந்த ஆலய நிர்வாகத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பாக்கியசாலி. ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா, பாலாஜி,
அன்றிலிருந்து இன்று வரை அடியார்களின் குறை தீர்க்கும் திருத்தலம் திருப்பதி. இங்கு கோயில் கொண்டு வந்தவர்க்கெல்லாம் அருள் வழங்கும் திருவேங்கடநாதனை காண பக்தர் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. சத்தியநாதனுக்கு நித்திய விழா எடுக்கும் இந்த புண்ணிய கஷேத்திரம் பார்ப்பதற்கே பரவசமூட்டும். புனித புஷ்கரணியில் நீராடி ஆண்டவனை தரிசிக்க ஆலயம் செல்லுகிறார்கள். தாயை தேடிச் செல்லும் கன்று போல், தலைவனை தேடிச் செல்லும் தொண்டன் போல், துன்பமையும் நோய் தீர்க்கும் தெய்வத்தை காண பக்தர்கள் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். மன்னவனை காண மணிக்கணக்கில் நிற்பதில்தான் எத்தனை ஆனந்தம்! எங்கும் எதற்கும் நின்று நின்று மனம் செலிக்கும் மனிதர்கள் இங்கு நிற்பதையே பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். கொந்தளிக்கும் உள்ளங்களை குளிர வைக்கும் ஆண்டவனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. सहस्राक्ष सहस्रपाद सभूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुषगेवेदगुं सर्वम् यद्भूतं यच्च भव्यम् उदामृतत्वस्येषानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतो ज्यायागश्च पूरुषः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोर्भवुतैत्पुरुषः पादोऽस्येका भवात् पुनः ततो विश्वं व्यक्रामते सासनानसने अभि तस्मात् विराट जायत विराजो अधिपूरुषः स जातो अत्यरिच्यत पश्चाद्धो विमतो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमतन्वत அபிஷேகத்திற்கு பிறகு ஆண்டவன் தரிசனம். ग्रीष्म युग्म शरद्भविगे सप्तास्या தன்னை காண வேண்டும் என்று ஓடோடி வரும் பக்தர்களை தானும் காண வேண்டும் என்ற ஆவல் தாயுள்ளம் கொண்ட ஏழுமலையானுக்கும் இருக்கும் அல்லவா? பக்தர்கள் பரமனை பார்க்க, பரமனும் பக்தர்களை பார்க்கவே இந்த நேற்ற தரிசன காட்சி. எண்ணமெனும் மலரெடுத்து எத்தனை முறை பூஜித்தாலும் திருப்தி அடையாத மனதுக்கு வண்ண வண்ண மலரெடுத்து வடிவழகை சேவிக்க பூலங்கி சேவை. நம் பெட்டி நிறைய வைக்கும் பெருமானுக்கு காணிக்கை கொட்டி குவிக்கும் பக்த கோடிகள். விண்ணிலும் மண்ணிலும் விரிந்தவான வெளியிலும் கதிரிலும் நிலவிலும் கடலிலும் மலையிலும் காற்றிலும் மழையிலும் கலந்து நிறைந்து அனைத்து உயிர்களிலும் உயிராக நின்று இயக்கும் ஏழுமலை ஆண்டவனை இருகரம் கூப்பித் தொழுவோம், மறுமுறை பார்க்க வருவோம். ஜய ஜய ஜெகநாத ஜய கோவிந்த அமுதனின் திருநாமம் உரைப்பேனையா. அஞ்சனாத்ரிவாசா ஆனந்தாத்ரிவாசா வருவாய் பாப விநாசா ஐயா. ஜய ஜய ஜெகநாத ஜய கோவிந்த அமுதனின் திருநாமம் உரைப்பேனையா. சேஷாத்ரிவாசா கருடாத்ரிவாசா